வெல்கம் டு கீதா கிச்சன். இன்னைக்கு நம்ம கம்பு மாவு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சத்தான ஒரு மாவு உருண்டை, செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் கம்பு எடுத்திருக்கிறேன். இது நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கம்பு. நீங்களும் கல் எதுவும் இல்லாம பார்த்து செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதை இப்ப நம்ம நல்லா வறுக்கணும். பொரி போல பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுக்கணும். கம்பு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். கம்பு எடுத்த அதே கிளாஸில் நம்ம ஒரு கிளாஸ் எள்ளு எடுத்துருக்குறோம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா படபடன்னு வெடிச்சு வரும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சிருங்க. அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் நிலக்கடலை, பச்சை கடலை எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம இப்போ நல்லா வறுத்துடலாம். கம்பு மட்டும் தனியாக நம்ம மாவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எண்ணெய் பதம் இருக்கிற எள்ளையும் கடலையும் இது கூட சேர்த்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கம்பை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கம்பு நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். எள்ளு பொடி பண்ண போகிறோம். அடுத்தது எள்ளும் அரைச்சாச்சு. இதையும் அதே கம்பு மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பையும் வறுக்க போகிறோம். இது தொலி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நல்லா கட்டி சேர்ந்து இருக்குது. எண்ணெய் பதம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். 3 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்பு, எள்ளு, கடலை சேர்ந்து 3 கிளாஸ் எடுத்துருக்குறோம். இதுக்கு 1.5 கிளாஸ் வெல்லம் சேர்க்க போகிறோம். இந்த வெல்லத்தை நான் துருவி வச்சிருக்கிறேன். இதை இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாம். 1.5 கிளாஸ் சர்க்கரைங்கிறது கரெக்டான இனிப்பாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற வெல்லமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திரும்பவும் மிக்சியில் போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டால் போதும். இனிப்பும் ஈவன் ஆகிடும், உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கட்டி சேர்ந்து கிடைக்கும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அழகாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா, பழைய எள்ளு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறப்ப எண்ணெய் சிக்கலைன்னா அந்த மாதிரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. 4 பொருட்கள் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் சத்தானது, ஆரோக்கியமானதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் கம்போட டேஸ்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் கம்பு மாவு உருண்டைன்னு சொல்லியிருக்கேன். கம்பு யூஸ் பண்ணுறதே நம்ம இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். அதனால் இந்த மாதிரி மாவு உருண்டையாக செஞ்சு கூட எடுத்துக்கலாம். கம்பு மாவு உருண்டை டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.